ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம ரகுராம் இப்படி அவங்க ஒரு சொத்து கேஸில் சாதிச்சிட்டாங்க. ஸோ அதனால் சொத்தை விட்டு பணமாக எல்லாருக்கும் பங்கு பிரித்து கொடுக்குறதா சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை வச்சு நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு. இந்த விஷயம் எப்படியோ புவனேஸ்வரி பசுபதிக்கு தெரிய வருது. உடனே அவங்க 2 பேரும் திட்டம் போடுறாங்க. இப்போவே பங்கு பிரிக்க ஆரம்பிச்சிட்டான்னு ரகுராம். இதை வாய்ப்பாக வச்சு அவனோட குடும்பத்தை நம்ம சின்ன பின்னமாக உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அந்த இடத்துல திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம பத்மா நேரா மாயா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் பண்ண விஷயங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு மாயா. நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. அதான் அன்னைக்கே மன்னிப்பு கேட்டுட்டீங்கல்ல, திருப்பி எதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு போதும். இங்கே பாரு மாயா, நான் தானே உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதா முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அதான் இப்போ நானே சொல்கிறேன், உங்கள் 2 பேரையும் நானே சேர்த்து வைக்க போகிறேன். அதனால் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும். யோசிர வரவழைச்சி நான் உங்கள் 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்க போகிறேன் அப்படின்னதும், அம்மா நீங்களாம்மா இப்படி பேசுறது நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு சீனு கேட்குறாங்க. ஆமாடா, என் பிள்ளைன்னு கூட நான் யோசிக்காமல் முட்டாள்தனமாக மாயா மேலே இருந்த கோபத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இத்தனை நாளாக தப்பு பண்ணிட்டு இருந்தேனே தவிர உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை யோசிக்காமல் போயிட்டேன். இதுக்கப்புறமும் நான் அமைதியாக இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால தான் இன்னைக்கு நம்ம யோசிர வரவழைச்சிருக்கா அப்படின்னதும் உடனே மாயாவோ ரொம்ப நன்றி இட்டா அப்படிங்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா யோசியர் வராங்க. ஆமாம், யார் யோசியரே உங்களை வர சொன்னா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம், நான் தாம்மா வர சொன்னேன். இத்தனை நாளாக என் பிள்ளையும் மருமகளையும் புரிஞ்சுக்காம அவங்கள பிரித்து வச்சு நான் பாவத்தை அள்ளிட்டேன். அதாம்மா அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண யோசிர வரவழைச்சிருக்கா அப்படின்னு போதும். பத்மா, இப்போதான் நீ உருப்படியா ஒரு நல்ல விஷயம் பண்றா அப்படின்னு மணி சொல்றாங்க. யோசியரே, இதான் என்னோட மருமகளும் மகனும், அவங்களுக்கான சாந்தி முகூர்த்தத்துக்குரிய ஒரு நல்ல நேரத்தை குறித்து கொடுங்க அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல யோசிரும் பார்த்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இத்தனை நாளாக இவங்களுக்கு நடக்க வேண்டிய சில சடங்கு சம்பிரதாயங்கள் தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. அது அந்த குறிப்பிட்ட காலத்திலேயே நடந்திருக்கணும். இப்போதைக்கு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் கொஞ்சம் காலத்துக்கு இவங்க பிரிஞ்சிருக்கணும். அப்படி மட்டும் பிரிஞ்சிருக்கலன்னு சொன்னால் இவங்க அத்தை உயிருக்கோ, அப்படி இல்லைன்னா இந்த குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருத்தங்க உயிருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டதும் எல்லாருமே அந்த இடத்துல சமாதிச்சு ஆறாங்க. யோசரி, என்ன சொல்கிறீங்க? இப்போதான் இந்த குடும்பம் கொஞ்சம் அமைதியான நிலைக்கு வந்துக்கு, அதுக்குள்ளே இப்படி கொண்டு தூக்கி போடுறீங்க அப்படின்னு பத்மா சொன்னதும் நான் என்னம்மா பண்ணுறது, எல்லாம் கிரகங்கள் தான். இங்கே பாருங்கள், நீங்கள் ஆரம்பத்திலேயே இவங்களுக்கு நடத்த வேண்டிய சடங்குகளை நடத்திக்கணும். இப்போது தாமதமாகிட்டு இப்படி வந்தால் அதாம்மா பிரச்சனை. அதனால் ஒரு 3 மாதத்துக்கு இவங்க பிரிஞ்சிருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னதும் உடனே நம்ம பத்மா இல்லை யோசியரே, இங்கே பாருங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் மகனும் மருமகளும் நல்லபடியாக வாழணும், அதுக்காக ஒரு நாள் குறித்து கொடுங்க அப்படின்னதும் உங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, இந்த வீட்டில் இருக்கிற யாரும் ஒருத்தவங்க இருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னதும் உடனே மாயா அத்தை, நான் இத்தனை நாளாக சீனுக்காக காத்துட்டு இருந்துட்டேன், இன்னும் ஒரு 3 மாதம் தானே, போனா போகட்டு நாம தள்ளி போடலாம் அப்படின்னதும் உடனே யோசியரும் சரி அப்படின்னுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்ன மன்னிச்சிடு மாயா, ஆரம்பத்தில் எத்தனை வாட்டி உங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க, அப்போவே நல்லபடியாக எல்லாம் நடந்து முடிச்சிருக்க. இந்நேரம் நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசும் வந்திருக்கும், எல்லாம் என்னால் தான் தடப்பட்டு போச்சு, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு போதும். இங்கே பாரு பத்மா, நீ பண்ண பாவத்தையும் நீ பண்ண தப்பையும் ஒத்துக்கிட்டேயோ அதுக்கப்புறமாவே உன்னோட களங்கம் எல்லாம் களைஞ்சி போச்சு. அதனால இனி நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, விட்டுட்டு வேலையை பாரு. அதான் யோசியர் 3 மாதம் இருக்குன்னு சொல்லிக்கார்ல, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ரமணி பாட்டி சொல்லிடுறாங்க.
இங்கே பார்த்தோம்னா ஏக்கா உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா, அவர் மட்டும் இன்னைக்கு நல்ல நாள் தான் நேரம் குறித்து கொடுத்துருக்க, என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்வதி பத்மா கிட்ட சத்தம் போடுறாங்க. இங்கே பாரு, யோசிக்கிற 3 மாதம்னு தள்ளி போட வச்சதே நான் தான் பார்வதி அப்படின்னதும் என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம், இங்கே பாரு, இப்போ என்னால் தானே அவங்க சேர்ந்து வாழாமல் இருக்காங்க, அதான் இவளே எந்த முயற்சியும் பண்ணாமல் இருக்கா அப்படின்னு மேலே சந்தேகம் வரக்கூடாது இல்லையா, அதனால தான் நானே யோசிருக்கு பணம் கொடுத்து இப்படி ஒரு திட்டம் போட்டா அப்படின்னதும் சூப்பர்க்கா, இங்கே பாரு, இந்த 3 மாதத்துக்குள்ளே எப்படியாச்சும் அவளை என் காலில் விழ வச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிப்பேன், என் பிள்ளையே நீ வேணாடி போடி அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு நான் பண்ண போகிறேன், என் மேலே ஒரு துளி சந்தேகம் கூட வராது அப்படின்னதும் சூப்பர்க்கா, அந்த மாயா இருக்கும் வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி பார்வதியும் பத்மாவும் அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரகுராமை தான் காமிக்கிறாங்க. அப்போது ரகுராம் வந்து நேராக ஜானகி கிட்ட நம்ம சொத்தை வந்து விற்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு ஜானகி, நாளைக்கு பணம் கைக்கு வந்துடும், அதனால் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னதும் ஜானகியும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் ஒரு லாயரை வச்சு நம்ம ரகுராம் குடும்பமே சின்னாபின்னமாக சிதறி போகணுங்கிறதுக்காக அவங்க ஒரு பிளான் வந்து பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம லிங்கத்தை வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக பசுபதி வந்து அங்கே ஜெயிலில் வச்சு ஒருத்தங்களை வந்து வேறம் பேசியிருக்காங்க. ஸோ அவங்களோட உதவி மூலமாக நைட்டோட நைட்டாக லிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி லிங்கத்தை பார்த்ததும், வாங்க லிங்கம் நீங்கள் வந்துட்டீங்களே, ஒரு குட் நியூஸ், அதை ரகுராம் வந்து தன்னோட சொத்தை விட்டு எல்லாருக்கும் பணமாக பங்கு போட்டு கொடுக்க போகிறான், அந்த விஷயம் நடக்கவே கூடாது, குடும்பமே சின்ன பின்னமாக போகணும், அதுக்கான ஏற்பாடுகளை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னதும் சூப்பருங்க, வந்த உடனேயே நல்ல செய்தி சொல்லிட்டீங்க அப்படின்னுட்டு லிங்கம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துல பேசிகிட்ருக்காங்க. சரி லிங்கம், இப்போது நான் களத்தில் இறங்க போகிறேன், உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் நீங்கள் இங்கே தங்கிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு இங்கே எது பாதுகாப்பு கிடையாது, எப்போ வேணும்னாலும் போலீஸ்க்கு சந்தேகம் வரலாம், இங்கே உங்களை தேடி வரலாம், அதனால் நாளைக்கே நான் உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான இடமா பார்த்து கொடுக்குறேன், சரியா அப்படின்னதும் லிங்கமும் சரிங்க ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. சரி லிங்கம், இனி நான் அந்த ரகுராம் குடும்பத்தை ஆட்டி படைக்க போகிறேன், எல்லா பள்ளியும் உங்கள் மேலே தான் விழுங்கிற மாதிரி அந்த இடத்துல புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. ஸோ போலீஸ் வந்து நேராக கிளம்பி நம்ம ரகுராம் வீட்டுக்கு வராங்க. என்ன சார், என்ன விஷயம் அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சார், லிங்கம் வந்து நைட்டோட நைட்டாக ஜெயிலேருந்து தப்பிச்சு போயிட்டான், அதனால் கண்டிப்பாக உங்களை பழி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னதும் எல்லாரும் சமாளிச்சு வராங்க. எப்படி சார், எப்படி நீங்கள் அவனை தப்பிக்க விட்டீங்க தெரியல சார், ஆனால் அவன் தனியாக தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, யாரோ ஒருத்தங்க உதவி மூலமாக தான் அவன் தப்பிச்சிருக்கான், அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னுட்டு இந்த பக்கம் அங்கேருந்து போலீஸ் கிளம்பிடுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ வந்து முடிச்சிருது. ஸோ மாயா வந்து நம்ம ரகுராமுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துப்பாங்க, அது மட்டும் கிடையாதுங்க. கண்டிப்பாக நம்ம புவனேஸ்வரி திட்டம் போட்டு ரகுராம் கதையை முடிக்கலான்னு எடுக்கும்போது மாயா வந்து ரகுராமுக்காக தன்னோட உயிரை கொடுத்து காப்பாற்றுறதுக்கும் அநேகமான வாய்ப்புகள் இருக்குது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.